ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். முதல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. 2026 கரெக்டாக 6வது மாதமான ஜூன் மாதம் முடிந்து 7வது மாதமான ஜூலை மாதமானது ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸ்டார்ட் ஆன இந்த ஜூலை மாதம் சாதாரண மாதம் கிடையாது. கிரக ரீதியாக ரொம்ப முக்கியமான மாதங்கள் என்று குறிப்பிடலாம். அதே சமயம் ஆன்மீக ரீதியாக முக்கியமான மாதம் என்று குறிப்பிடலாம். இந்த ஜூலை மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்களும் முக்கிய ஆன்மீக சம்மந்தப்பட்ட நாட்களும் வருது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிரகங்களால் இனி பட்ட கஷ்டம் தீரப்போகுது. கிரகங்களால் அப்படி என்ன பட்ட கஷ்டம் தீரும் அப்படிங்கிற முக்கிய தகவல்களை தான் இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை சிம்ம ராசிக்காரங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன மாற்றம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பயனும் பெறுங்க. சிவன்மலை உத்தரவு பெட்டியில் எப்படி உத்தரவு பொருள் சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துமோ அதுபோல தான் கிரகங்களால் உங்களுக்கு இந்த அடிப்படையில் தாக்கங்கள் ஏற்படும் என்பது ஜோதிடர்கள் ஜோதிட ரீதியாக சில தாள்களை உங்கள் ராசிக்கு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நீங்கள் கேட்கலாம், கிரகங்களால் தான் எல்லாமே நடக்குதான்னு. உண்மையாலுமே நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏற்றத்தாழ்வுகள் எல்லாமே கிரகங்கள் மூலியமாக தான் இருக்குது. கிரகங்கள் நமக்கு சாதகமாக அமைஞ்சால் சாதகமான பலனும், அதே கிரகங்கள் நமக்கு பாதகமாக அமைஞ்சால் பாதகமான பலனும் கிடைக்கும். அதனால் கிரகங்கள் எப்படி அமைதோ அதை பொறுத்து பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சு தெரிஞ்சு அதற்கேற்ப நம்ம நடந்துக்கிட்டாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். அந்த வகையில் சிம்ம ராசியில் பிறந்த நேயர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இனி ஏற்படும் அப்படிங்கிறத எல்லாமே சொல்ல போகிறேன். கரெக்டாக ஜூலை 6லேருந்து உங்களுக்கு பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இதற்கேற்ப நடந்து மெயினாக பயன் பெறுங்க. அதே போல் சிவன்மலை உத்தரவு பெட்டி அப்படிங்கிறத நான் குறிப்பிட்டிருப்பேன். இது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். அதனால் இதை பற்றி ஒரு சில சுவாரஸ்யமான தாள்களையும் ஷேர் பண்ணுறேன். அதையும் தெரிஞ்சுக்குங்க. சிவன்மலை அப்படிங்கிறது திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துக்கு அடுத்தே அமைந்திருக்கு. இந்த கோவிலுடைய ஸ்பெஷல் என்னென்னா உத்தரவு பெட்டி, அதாவது ஒரு கண்ணாடி பெட்டி. இது கோவிலுடைய மண்டபத்தில் இருக்கும். இந்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய பெட்டியில் சில பொருள் வைத்து அப்போதைக்கு பூஜை செய்யப்படும். அந்த பொருள் அப்படியே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. கொஞ்ச நாளுக்கு ஒரு முறை மாற்றிக்கிட்டே இருக்கும். எப்போ மாற்றப்படும்னா முருகரே சொல்கிற வரைக்கும் ஒரு பொருள் இருக்கும். அதாவது முருகப்பெருமான் பக்தருடைய கனவுல குறிப்பால் சில பொருட்களை உணர்த்தி அந்த பொருளை வைக்க சொல்லுவார். அந்த பொருள் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும். அப்படி வைக்கக்கூடிய பொருள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், இல்லை நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஆனால் ஏதாவது ஒரு தாக்கம் ஏற்படும், அது மட்டும் கன்ஃபார்ம் உறுதி. ஸோ இது மாதிரி உத்தரவு பெட்டியில் இது வரைக்கும் முருகன் சொல்லி எத்தனையோ பொருள் வைக்கப்பட்டிருக்கு. அத்தனை பொருட்களுமே சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது பாசிட்டிவாகவும் இருந்திருக்கு, இல்லை சில டைம் நெகட்டிவாகவும் இருந்திருக்கு. முருகன் முன்கூட்டியே என்ன நடக்குதுங்கிறத உணர்த்துவது தான் இந்த பெட்டியுடைய சிறப்பே. இப்போ உத்தரவு பெட்டியில் ஒரு மண்பானையில் மண், அப்புறம் தீர்த்தம், ஏற்கலப்பை, பெரம்பு இதெல்லாம் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கு. ஸோ இதனால் விவசாயத்தில் தான் பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது. ஸோ சிவன்மலை உத்தரவு பெட்டியில் எப்படி உத்தரவு பொருள் சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துவது உறுதியோ அதுபோல தான் கிரகங்கள் அமைப்பை வைத்து தாக்கங்கள் உங்கள் ராசிக்கு ஏற்படுவது உறுதி. பட்ட கஷ்டம் தீர்வது உறுதி. அதன்படி உங்கள் ராசிக்கு என்ன கஷ்டங்கள்லாம் தீரும் அப்படிங்கிறத நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ணுறேன். கூட பரிகாரத்தையும் ஷேர் பண்ணுறேன். சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை முழுசாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. சரி வாங்க, இப்போ உங்களுக்கான பலன் என்னங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ சிம்ம ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை எப்படி அமைதுங்கிறத சொல்லிடுறேன். ராசியில் கேது, பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன், கலஸ்தரஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராகு, அஷ்டமஸ்தானத்தில் சனி, தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் சூரிய புதன், அயனசயன போகஸ்தானத்தில் குரு சுக்கிரன். இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு வள வருது. இதில் கிரக மாற்றங்கள்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறையவே இருக்குது. 5/7/2026 அன்னைக்கு சுக்கிர பகவான் அயனசயன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாறுகிறார். அப்புறம் 17/7/2026 அன்னைக்கு சூரிய பகவான் லாபஸ்தானத்திலிருந்து அயனசயன போகஸ்தானத்துக்கு மாறுகிறார்.
அப்புறம் 31/7/2026 அன்னைக்கு புதன் பகவான் லாபஸ்தானத்திலிருந்து அயனசயன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார். இந்த மாதிரி தான் நிறைய கிரக மாற்றங்கள் இருக்குது. ஸோ கிரக மாற்றங்கள், கிரகங்களுடைய அமைப்பு இதெல்லாம் வைத்து தான் உங்களுக்கு பலன்களே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. எதையுமே வேகமாக செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் வாழ்க்கையில் முன்னேற்றமும் காணணும்னு நினைக்கக்கூடிய சிம்மராசி என்பர்களே, இந்த மாதம் வீண் செலவுகள் உண்டாகும். அதோடு எதிர்பார்த்த நிறைய இடமாற்றம் கூட உண்டாகலாம். காரியங்களில் முடிவுகள் வந்து தாமத போக்கு காணப்படும். ஸோ தேவையற்ற மனசஞ்சலம் உண்டாகலாம். யாரையுமே நேருக்கு நேர் எதிர்க்காம அனுசரித்து செல்வது நன்மை தரும். குறிப்பாக கெட்ட கனவுகள் தோன்றலாம். வயிறு தொடர்பான நோய்கள் ஏற்பட்டு நீங்கும். அதனால் கொஞ்சம் உடல் ரீதியாக கவனமாக இருக்க வேண்டும். உடல் ரீதியாக கவனமாக இருந்தீங்கன்னா பெரிய பெரிய ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். ஏன்னா உடலை தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். சுவர் இருந்தால் தான் வந்து சித்திரம் வரைய முடியும். அதுபோல் உடல் நல்லா இருந்தால் தான் சம்பாதிக்க முடியும். அதனால் உடல் நலத்தில் ஸ்பெஷலாக கேர் எடுத்துக்கணும் என்பது இந்த இடத்துல உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்படுது. அதனால் சிம்ம ராசிக்காரங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஃபோக்கஸாக உடலில் இருங்க. அதுக்கப்புறமா தொழில் வியாபாரம் தொடர்பாக மெத்தனமாக காணப்பட்டாலும் பணவரவு இருக்குது. புதிய வாடிக்கையாளர்களிடலாம் நிதானமாக பேசி வியாபாரம் செய்வது நல்லது. மெயினாக போட்டிகளை கண்டு கொள்ளாமல் எல்லாத்தையுமே தவிர்ப்பது நல்லது. அப்போ தான் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட்டு நீங்கும். அது மட்டும் இல்லாமல் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிட்டு நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்தீங்கன்னா பெரிய ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது உங்கள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அவசியம் என்பது குறிப்பிடப்படுது. அதுக்கப்புறமேட்டு கணவன் மனைவியாக இருக்கிறவங்க இடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். எனவே கவனமாக இருப்பது நல்லது. பிள்ளைகளால் கூட திடீர் செலவுகள் கூட உங்களுக்கு உண்டாகலாம். அதை நீங்கள் பார்த்து மெயின்டைன் பண்ணுங்கள். யாரையுமே எதிர்த்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நன்மை தரும். வீண் மனக்கவலை, காரிய தாமதம் உண்டாகலாம். அதனால் அதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கவனமாக இருந்தீங்கன்னா பெரிய பெரிய ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். அதனால் உங்கள் ராசிக்காரங்க முடிஞ்ச அளவு கவனமாக இருக்க பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு கலைஞர்களுக்கு குறிப்பிடப்படுது. தங்கு தடையின்றி புதிய வாய்ப்புகளை பெற முடியும். புகழ் பாராட்டு வந்து சேரும். நற்பெயர் எடுப்பதற்குண்டான சூழ்நிலைகள் உருவாகும். எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு வந்து சேரும். கலைஞர்களுக்கு இந்த மாதிரி தான் பாசிட்டிவாக இந்த மாதம் நகரும். அப்புறம் அரசியல் உள்ளவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அரசியல் உள்ளவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைத்தாலும் அதே நேரத்தில் விழிப்புணர்வோடு செயல்படுவது நன்மை தரும். இழுப்பறியாக இருந்த சில காரியங்கள் நன்றாகவே நடந்து முடியும். மெயினாக கையிருப்பு கூடும். ஸோ கையிருப்பு கூடுறத நல்லா சேமிப்பு வைங்க. அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மாணவர்கள் விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்பவர்கள் இந்த மாதம் கவனமாக இருப்பது நல்லது. பாடங்கள் படிப்பதில் கூடுதல் கவனமும் ஆசிரியர்களிடம் பேசும்போதும் நிதானம் தேவை. ஏன்னா அந்த நிதான கவனம் இருந்தால் தான் வெற்றி பெறுவது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நிதான கவனம் இல்லைன்னா வெற்றி பெறுவது ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு பலன்கள்லாம் வந்து கிடைக்கும் என்பது விரிவாக கூறப்பட்டிருக்கு. இப்போ உங்களுக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்ப பலன்கள் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு மகமில் பிறந்த சிம்ம ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகும். கடன் பிரச்சனை தீரும். ஆர்டர் பிடிப்பதில் இருந்த கஷ்டம் குறையும். உத்தியோகத்தில் இருப்பவங்க எளிதாக பணிகளை செய்து முடிப்பீங்க. மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கூட உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குங்க. நெக்ஸ்ட்டு பூரமில் பிறந்த சிம்ம ராசிக்கு குறிப்பிடப்படுது. உங்களுக்கு இந்த மாதம் பாதையில் நின்று வீடு கட்டக்கூடிய பணியை மீண்டும் தொடருவீங்க. சிலர் புதிய வீட்டுக்கு குடி போவீங்க. கணவன் மனைவிக்கிடையே திடீரென கருத்து வேற்றுமை உண்டாகும். பிள்ளைகள் கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள் செய்வீங்க. இது உங்கள் நட்சத்திரத்துக்கு சாத்தியம். அப்புறம் உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த சிம்ம ராசிக்கு குறிப்பிடப்படுது. உங்களுக்கு இந்த மாதம் மற்றவர்களிடம் கவனமாக பேசுவது கருத்து வேற்றுமை வராமல் தடுக்கும். வீண் அலைச்சல் குறையும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள் கிடைக்கும். விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கும் போது கவனம் தேவை. இது உங்கள் நட்சத்திரத்துக்கு பலன்கள்ங்க. ஸோ சிம்ம ராசிக்கு என்ன மாதிரியெல்லாம் பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் உங்கள் ராசிக்கு வந்து தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க.
மெயினாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பரிகாரமாக ஸ்ரீ சரபேஸ்வரரை இனிமேல் ஞாயிற்றுக்கிழமையில தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா எல்லா தடங்கல்களும் நீங்கும், காரிய வெற்றி ஏற்படும். அதனால் மறக்காமல் அந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் சிம்ம ராசிக்காரங்க செய்திடுங்க, நல்லதே நடக்கும். ஸோ இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.